வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். ரைட். இப்போ நாங்கள் என்னத்துக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம்னா, நாங்கள் ஒரு டெக்னிக்கலாக கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கோம், டெவலப் ஆகிருக்கோம். எஸ், டெவலப் ஆகிருக்கோம். இந்த சென்ஸ் நாங்கள் ஆல்ரெடி போட்டோம், உங்களுக்கு தெரியும், ஒரு மைக், நாங்கள் வயர்லெஸ் மைக் வாங்கி அதை யூஸ் பண்ண போகிறோன்னு. ஆனால் வாங்கி ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து நாங்கள் நூறு ட்ரிப் போயிருந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களை கையால் அந்த மைக் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. எஸ், அதனால நாங்கள் புதுசாக திருப்பி ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதோடு சேர்த்து நாங்கள் ஒரு ட்ரைபாடும் வாங்கியிருக்கோம். வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த டெக்னிக்கல் டிவைஸ் வாங்கியிருக்கோம். டெக்னிக்கல் டிவைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். டெக்னிக்கல் டிவைஸ் டீட்டெயில் நான் டெக்னீஷியனா. இப்போ அந்த உடஞ்ச மைக் நிலைமையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். இப்போ கதிர் வந்து உங்களுக்கு காட்டுவார். நல்லா தான் இருந்துச்சு. மைக் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா ஒரு பவர் ஃபோனோட நாங்கள் கனெக்ட் பண்ணுற அந்த என்னது பவரா? பவர் டெக்னிக்கல் அறிவே இல்லாதவங்களை கூப்பிட்டு டெக் ரிவ்யூ பண்ணுறாங்க. அப்படிதான் பழகிறது எல்லாமே. வந்து அடாப்டர் அடாப்டர் தான் வந்து என்னாச்சு, தர்ஷன் ஃபோனில் வந்து போட்டு போக்குள்ள தான் தவறுதலாக கீழே விடப்பட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. டைப்-சி போர்ட் தான் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த 3.5 அந்த ஜக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வளைஞ்சனால இதில் தொடர்ந்து அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ அப்கிரேட் ஆகிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் என்னோட ட்ரைபாடை காட்டுறோம். எஸ், இல்லைங்க, என்ன பிராண்ட் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இனிமேல் நாங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கினதுனால ஞாபகம் வச்சுருக்கோம். எங்கே எடுத்தோம்னு சொல்லி யா, ஸோ இது வந்து எங்கே எடுத்தோம்னா இன்னைக்கு தான் எடுத்தோம். தர்ஷனில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். காட்டுங்க, நல்லா இருக்கு. இது வந்து ஒன் டைம் செல்லுலர் பிரைவேட் லிமிடெட். இது ஃபெஸ்ட்ரோ ஸ்ட்ரீட், மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி எங்களோட அந்த ஃபர்ஸ்ட் மைக் வாங்கின அதே பிளேஸில் போயிட்டு தான் நான் இந்த முறை நேரடியாக போயிட்டு வாங்கினேன். எஸ், அங்கே தான் வந்து இந்த ட்ரைபாட் வாங்கினோம். ட்ரைபாடை வந்து கதிர் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவார். எஸ், இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2990 போட்டிருக்கு. ஆனால் அந்த ப்ரைஸ் இல்லை, எங்களுக்கு வந்து 2700 தான் தந்தாங்க. 2007 என்ன உங்களோட ப்ரொமோ கோட் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா பின் மாஸ்டர்? ஐயா இல்லையா, அப்படி தான் ஹோல்சேல் ப்ரைஸில் தந்துருக்காங்க. 200 குறைஞ்சது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான். இது வந்து உங்களுக்கு தெரியும், ஃபோன் அட்ஜஸ்டபிள் பண்ணுறது. என்ன பேசவும் விட மாட்டீங்க, பேசுங்கிறீங்க. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறது. இட் மீன்ஸ் அரே அப்படி சொல்லு அழுத்திக்கிட்டு இருக்காய். ஓகே, அதில் வந்து அவர் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்றாரு. இப்போ இதுதான் நாங்கள் வாங்கின அந்த ட்ரைபாட். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் யூடியூப்ல இருந்து ஒரு வருமானமும் இல்லை. இது எங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி வாங்கினது. என்ன சொல்கிறேன், எங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி இப்போ வாங்கியிருக்கோம். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஓகே, இதில் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புழக்கமான போட்டிருக்காங்க. இன்னத்தை போட்டு புழக்கம் தெரியும். நாங்கள் இந்த 2 நாளில் அந்த ட்ரைபாடையும் புலந்துருவோம். பட் எனிவே, இது வந்து 1.7 மீட்டர் லென்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு செல்ஃபி ஸ்டிக் ப்ளஸ் ட்ரைபாட். இப்போ கதிர் வந்து இச்சி பேய் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த ட்ரைபாட். இதில் தான் வந்து ஃபோனை நாங்கள் வைக்கணும். வச்ச பிறகு இதோட ஒரு லைட்டும் லைட்டாக எனக்கு அந்த அட்ஜஸ்டபிள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அடிச்சு காட்டுற லைட் இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற லைட். இது வந்து டைப்-சியில் தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு லைட் வந்துருக்கு. இதோட வந்து இப்போ கதையை எடுத்து காட்டினாரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு. வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை, இது வந்து ரிமோட் இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதை நாங்கள் கலட்டி கையில் வச்சுட்டு பிடிக்குங்க கலட்டுங்க சொல்கிறாதே வீடியோ. என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன் போடா. இதுதான் அந்த ரிமோட். இதில் யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ட்ரைபாடில் ஃபோனை வச்சுட்டு நாங்கள் கேமரா அப்போக்கு போன பிறகு இந்த ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி இங்கேருந்தே நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அதை இது பண்ணலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்களோட ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கொள்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். கதிர் வந்து என்ன செய்வாங்கன்னா லைட்டை போட தடுமாறிட்டு இருக்காரு.
நீங்கள் லைட் போடாதீங்க, இதில் லென்த்தை காட்டுங்க, விரிச்சு காட்டுங்க ஒரு தூரம் வருது. போய்கிட்டே இருக்கு ராமர் பாலம் மாதிரி. இது வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு நில்லுங்க அதோட உண்மைதானே. அதை விட கதிர் கட்டையா இருக்கு. ஓகே, இப்போ சுருக்குங்க. இந்த அளவுக்கு லென்த்து இருக்குது, நாங்கள் செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிருக்கோம். சுருக்கிட்டாரு உடனே சொன்னோன்னே. இது அப்புறம் ட்ரைபாட் வைக்கிறது அந்த இதை கொஞ்சம் காட்டுங்க கதிர்குமார். அண்டு அப்புறம் தான் வீடு எல்லா சைடும் இழுக்குதுல அப்படியே. இது மேலே தூக்கு, இது தூக்கு மேலே இப்படி நாங்கள் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் எவ்வளோ தெரியும் அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட குறைக்கலாம் அவ்வளோதான். இதோட குறைக்கலாம். இப்படி வந்து நாங்கள் அதை ஸ்டாண்டாக வச்சு கூட நாங்கள் வீடியோஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிசி செல்லுலார், ஒன் டைம் செல்லுலாரில் போய் எடுக்கலாம். இது பஸ் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் வாங்கின அந்த மைக் அதை காட்டுவோம். இது வந்து மொதலை விட கொஞ்சம் நல்ல மைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லெட்ஸ் see the மைக் நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா டெக் ஏஷியா செல்லுலர் ப்ரைவேட் லிமிடெட், இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் மைக்கை வாங்கினோம். மைக்கை காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10,500 சம்திங் வந்துச்சு. அதோட சேர்த்து நான் எனக்கு ஒரு ஃபோனுக்கு பேக் கவரும் வாங்கிட்டேன். ஸோ ஆல்டுகெதர் 11,000. அதில் மந்த்லி அரௌண்ட் 3,500 சம்திங் கொக்கோவில் தான் நான் வாங்கினேன். ஏன்னா ரேடியா கொடுக்குற அளவுக்கு பட்ஜெட் பத்தாது நம்மக்கிட்ட, கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் ஆகும். ஸோ கொக்கோவில் போட்டு வாங்கினேன். ஒரு மந்த்லி 3,000 நான் வந்து பெருசாக விளங்குறது 3 மாதத்தில் விஷயம் முடிச்சு. என்ன சொல்கிறீங்களா? மாதம் இது ஓகே. இப்போ கதிர்குமரன் மைக்கை ரிவீல் பண்ண போகிறாரு. கதிர் உங்களோட மைக்கை காட்டுங்க. இந்த மைக்கை காட்டுங்களா? இந்த மைக்கை காட்டுங்க, பார்த்து பேசுங்க. யா, இப்போ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க மைக். கொஞ்சம் இருக்க பெட்டியை காட்டுங்க. அவசரமாக இருக்கு, இது எடுத்தாலும் அவசரம் தான். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின மைக். நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து இதுதான் 10,500. நான் இன்னொரு மைக்கும் பார்த்தேன், அதில் ஒரே ஒரு மைக் தான் இருந்துச்சு. அது வந்து 8,000 சம்திங் சொன்னாங்க. அதுவும் க்ரீன் லைன், அது போயான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பிராண்ட். ஓகே, ஏதோ. இப்போ கதிர்குமரன் வந்து இந்த மைக்கை வெளியே எடுக்க போகிறாரு. என்னென்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தொடங்குங்க. அப்படியா, இதில் வந்து என்ன இருக்குன்னா வந்து இதுதான் வந்து மைக் வந்து பவலி தான். சொல்லுங்கன்னாலும் ஆரம்பிச்சுக்குவாரு அவர் வழக்கப்படி. இதுதான் இந்த மைக்கோட பாக்ஸ். இந்த பாக்ஸோட தான் மைக் வருது. அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. க்ரீன் லைன் அவங்கள அப்படிங்கிற பிராண்ட் அடிச்சிருக்கு. கீழே சார்ஜிங் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் திறந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. திறந்தா வந்து இதில் இருக்குது எங்களோட ப்ரீவியஸ் மைக் மாதிரியே தான் ஒரு அடாப்டரோடு சேர்த்து 2 மைக் வந்துருக்கு. அதுக்கு அதை எடுத்துக்காட்டுங்க. இப்படி தான் அந்த மைக் இருக்குது. இதில் கிளிப்பும் வந்துருக்கு. இந்த கிளிப்போட அந்த பூனை முடியும் வந்துச்சு தானே, பூனை முடி பேக்கில் இருக்கும். பூனை முடின்னு சொல்கிறது வந்து இதில் அந்த மேலே வரும் அந்த ஸ்பஞ்ச் மாதிரி ஐட்டம். என்ன சொல்கிறது, அவுட்டோரில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஏதாவது நடந்தால் நாய்ஸ் கொஞ்சம் இன்னும் ஃபில்டர் ஆகி வரும். அந்த ஐட்டம் தான் அது. 2 மைக் இருக்குது. அதில் ஆன் பண்ணுறாரு. இப்படி தான் லைட் பற்றும். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து லைட் எரியும் பவர் ஆன் பண்ணால். இதில் 2 சுவிட்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவர், இன்னொன்று மோட். இதில் 2 மோட் இருக்குது. என்ன மோட்னா ஒன்று வந்து நார்மல் ரெக்கார்ட் ஆகிறது, மற்றது என்ன கதை நாய்ஸ் ரிடக்ஷன், ஓகே. எனக்கு நாய்ஸ் கண்ட்ரோல், நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ அதுவும் இருக்குது இதில். இப்போ நாங்கள் எடிட் பண்ணும்போது நாங்கள் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு
எடிட் பண்ணும்போது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போதே கூட நாங்கள் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அடாப்டர், இதுக்குரிய அடாப்டர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷும் இருக்குது, அதோட சேர்ந்து டைப் சியும் இருக்குது. இப்போ எந்த ஃபோன் வந்து டைப் சி சப்போர்ட் பண்ணாது. நான் யூஸ் பண்ணுறது சாம்சங் A15. இது லைட்னிங் சார்ஜர், ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளாஷ் தானே சார்? லைட்னிங். ஓகே, லைட்னிங் ஃப்ளாஷ் ஆர் சம்திங். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க இதோட 3.5. எந்த ஃபோனும் 3.5 தான் வந்து கனெக்ட் ஆகும். 12 எடுத்துக்காட்டுங்க. இதோட அடிஷனலாக வந்திருக்க எக்யூப்மெண்ட் தான். இதுதான் அந்த பூனை முடி. அது பூனை முடியை ஒன்று எடுத்துக்காட்டுங்க. எஸ், இதை வந்து இந்த மைக்கில் மேலே கனெக்ட் பண்ணி இப்படி இந்த படம் கோப்ரா படத்தில் விக்ரம் போட்டு ஒரு துப்பி ஒன்று இப்படிதான் இருக்கும், நத்தல் பப்பா மாதிரி. இந்த வெளியில் எங்கேயாவது கொண்டு போயிட்டு அவுட்டோரில் வச்சு என்ன வளர்க்குறீங்க 3 மணிக்கு. ஓகே, எடுத்துக்காட்டுங்க. வேறு எது இருக்குங்க? அதோட வந்து இதுதான் 3.5 கனெக்ட் பண்ணுறது. இப்போ எங்கள் ஃபோனுக்கெல்லாம் இது கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். இங்கிட்டு திருப்பி அடிச்சு காட்டுவீங்க. 3.5 அந்த போட்டுருக்கு, அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபோனோட ஹெட்செட் கனெக்ட் பண்ணுற இடத்துல கனெக்ட் பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே தான். எந்த சாஃப்ட்வேரும் இல்லை, எதுவும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கனெக்ட் பண்ணுவேன். என்ன திறனா டக்குன்னு லைட் ஆன் பண்ணிடுவீங்க. இதோட சேர்ந்து டைப் சி சார்ஜரும் வருது. இதுவும் வந்து டைப் சி தான். நாங்கள் பாக்ஸை தான் சார்ஜ் பண்ணணும். பாக்ஸ்லேயும் வந்து பேக்கப் சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இந்த பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து 1 டைம் சார்ஜ் பண்ணால் அப் டு 7 hours காட்டுது. சார்ஜிங் கேஸில் 21 hours போட்டிருக்காங்க. ஆனால் சைனாக்காரன் தெரியும் தானே பாக்ஸில் போட்டிருக்குதுன்னு அப்படியே நடக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடைக்காரன் சொன்னது வந்து கண்டினியூஸாக போட்டால் வந்து ஒரு 3 to 4 hours வந்து இருக்கும். பேட்டரி பேக்கப் அந்த பாக்ஸில் பேக்கப் இருக்கும் வந்து ஒரு 8 hours மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எப்படியுமே கண்டினியூஸாக 4 hours 5 hours வந்து செய்ய மாட்டோம். ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணி வச்சு அப்படி தானே செய்ய போகிறோம். வீடியோ பார்க்கவா போகிறீங்க வர்க்கனுக்குள்ளே போட்டாங்க சொல்லாங்க. அடுத்து கதையில் ஃபுல் படம் ஒன்று, முழு நீள திரைப்படம் ஒன்று. முழு நீள திரைப்படமா? ஏன் நீல படம் இல்லை, முழு நீள திரைப்படம். எஸ், ஸோ இதுதான் நாங்கள் இப்போதைக்கு அங்கே இருக்க அப்கிரேட். ஆஃபீஸில் லன்ச் ரூம்லேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் எங்கள் பிரேக் டைமில். ஸோ எங்களுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ நாங்கள் இன்னும் சாப்பிடையும் இல்லை, இனிமேல் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் கதிர் குமரன் வந்து லன்ச் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். நான் அவங்க காசு கொடுக்கல. நாங்கள் 2 பேரும் சார் நானும் அதிகம் காசு போட்டோம். அதை சொல்லி சும்மா போயிட்டு வந்தார். சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் அடுத்து வந்து லெட்ஸ் கெட் பேக் டு த லஞ்ச். இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?